விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவருக்குள்ள வரணும்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமா என்னோட வாழ்க்கையை மாற்றுவார், என்னோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், என்னோட வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் என்று சொல்லி விசுவாசத்தை நம்ம கடந்து வரும்பொழுதுதான் தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் தைரியமா சொல்றான், நான் விசுவாசத்தை நாகையால் பேசுகிறேன். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம். பவுல் சொல்றாரு இல்லையா, பவுலுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க முன்னாடி ஒண்ணுமே இருக்காது, ஆனா தைரியமா பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா காரணம் சொன்ன கண்பானவர்களே, தேவ சமூகத்துல யாக்கோபு புஸ்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விசுவாசம் தான். நீங்க ஆதியா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேர் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல, நசரேயனாகிய இயேசு நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்ன பொழுது